இரண்டாவது கேள்வி என்னவென்று சொன்னால், பொதுமக்கள் இதனை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்ற விஷயம். பொதுமக்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் மீதிருந்த அழுத்தங்கள் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக இந்த நெருக்கடி வருவதற்கு முன்னர் இருந்த வாழ்க்கை செலவு, நாங்கள் வறுமை கோடு என்று சொல்லுகின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு தன்னுடைய குறைந்தபட்ச உணவு மற்றும் உணவல்லா தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் இருந்தால் ஒருவருக்கு ஒரு மாதத்துக்கு போதுமாக இருந்தது. அது 2024ஆம் ஆண்டு ஆகின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபாய் வரையிலே அதிகரித்தது. இப்போது 16,400 ரூபாய் அளவிலே அது காணப்படுகின்றது. என்றாலும் இப்போ நீங்கள் பார்க்கலாம், 2019ஆம் ஆண்டிலே இந்த நெருக்கடி வருவதற்கு முன்னர் இருந்த அந்த வாழ்க்கை செலவை விட வாழ்க்கை செலவு 2 மடங்குக்கும் மேலாக அதிகரித்திருக்கிறது. ஆனால் மக்களுடைய வருமானங்கள் அவ்வளவாக அதிகரிக்கவில்லை. மக்களுடைய வருமானங்களிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. குறிப்பாக தனியார் துறையினுடைய வருமானங்கள், அரசு ஊழியருடைய வருமானங்களும் கூட இந்த நெருக்கடி ஏற்பட்ட காலப்பகுதியிலே வந்த விலை மட்டங்களுக்கு சார்பாக அதிகரிக்கவில்லை. ஆக இந்த வறுமை நிலை என்பது முன்னர் இருந்த வருமான மட்டத்தோடு ஒப்பிடுகின்ற போது இருந்த வறுமை நிலையை விட இப்போதைய வறுமை நிலை 2 மடங்குக்கு மேலாக அதிகரித்திருக்கின்றது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக சனத்தொகையிலே 24% மேற்பட்டோர், கால்வாசி பேர் கடும் வறுமையில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. ஆக பொதுமக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இப்போது எதிர்பார்ப்பதெல்லாம் நிவாரணம். இதுவரை காலமும் உயர்ந்த பணவீக்கம், அதற்கடுத்தபடியாக உயர்ந்த வாழ்க்கை செலவு, வருமானங்களிலே ஒரு நிலையற்ற தன்மை, கிடைத்த வருமானத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை போன்றவற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட மக்கள் இந்த நெருக்கடியை சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நெருக்கடியினால் ஒரு குறிப்பிட்ட தரப்பு நன்மையும் அடைந்திருக்கின்றது. அது அந்த உயர்மட்ட கிட்டத்தட்ட சிறிய ஒரு குழு மிகுந்த நன்மையை அடைந்திருக்கின்றது. இந்த விலை அதிகரிப்பு காரணமாக அதன் மூலமாக நன்மை அடைந்த தரப்பு ஒன்றும் இருக்கிறது. ஆனால் அது மிக மிக சிறிய ஒரு குழு. ஆகவே பொதுவாக பார்க்கிற போது இந்த பொதுமக்கள் இந்த IMF நிகழ்ச்சி திட்டத்தை பற்றி பெரிதாக அதனை பற்றி தெரிந்திராவிட்டாலும் கூட இந்த நிறுவனத்தினுடைய இந்த வேலைகளால் தான் தங்களுடைய வாழ்க்கை இவ்வாறு மோசமாக மாறியது என்ற ஒரு எண்ணக்கருவிலே ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது.